12th பாத்தீங்கன்னா ஒரு குரூப்ல நிறைய சப்ஜெக்ட் பிராக்டிக்கல் மார்க் இருக்கும். ஆனா ஆர்ட்ஸ் குரூப்ல ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் பிராக்டிக்கல் மார்க் இருக்கும். அந்த சப்ஜெக்ட் ரொம்பவே ஈஸியான சப்ஜெக்டா இருக்கும். அந்த சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். அது எந்த சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்கிறதுக்கு என்ன ஸ்டடி பிளான் அப்படின்றத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய அந்த முதல் வேலை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய யூடியூப் பேஜ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட்ல சென்டம் எடுத்தாதான் அந்த சப்ஜெக்டுக்கே மரியாதை, அதை படிக்கிற உங்களுக்கும் மரியாதை. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு சரியா ஒரு 40 நாள்ல 12th எல்லாமே பப்ளிக் எக்ஸாம் எழுத போறேன். இந்த 40 நாள்ல உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட் திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கிறதா, நீ காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு உனக்கு இந்த மேஜர் சப்ஜெக்ட் தான் உனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 12th சயின்ஸ் குரூப் பாத்தீங்கன்னா அவங்களோட மேஜர் சப்ஜெக்டா இருக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுதான் மேஜர். இந்த மேஜர் கோர் சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோர் மார்க் உங்களுக்கு இதுதான் இன்க்ரீஸ் பண்ணும். அதேதான் ஆர்ட்ஸ் பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிசினஸ் மேக்ஸ் பசங்களுக்கு பிசினஸ் மேக்ஸ், பிசினஸ் மேக்ஸ் இல்லாத பசங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இப்பவே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், நம்ம எந்த சப்ஜெக்ட் பத்தி பார்க்க போறோம், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான். ஆர்ட்ஸ்ல ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மட்டும் தான் பிராக்டிக்கல் மார்க் இருக்கு. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மட்டும் இல்ல, இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட் இருக்கு, ஜியோகிராபிக்கு இருக்கு, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. ஆனா அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் எழுத போதே 70 மார்க்ஸ் தான் எக்ஸாம் எழுதும். இந்த 70ல மீதி இருக்கிற 30 மார்க்ஸ் உங்களுக்கு பிராக்டிக்கல், 20 மார்க் பிராக்டிக்கல் வந்துற போது 10 மார்க் இன்டர்னல் எக்ஸாம்ஸ் வந்துற போது. இந்த 70 மார்க்ஸ் நீங்க கிளியரா எடுத்துட்டீங்கன்னா 70 அவுட் ஆஃப் 70 எடுத்து வச்சுட்டீங்க, ஒன்னால கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் கிடையாது. மொத்தமா இது இருக்க லெசன் பாத்தீங்கன்னா 18 லெசன் தான் இருக்கு. லெசன் இருக்கு 18 லெசன் தான் இருக்கு. இந்த 18 லெசன்ஸ எல்லா லெசனும் படிக்க தேவையில்ல. நம்ம சொல்லக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 10 லெசன்ஸ் நீங்க தரவா படிச்சாலே போதுமானது. உங்களால கண்டிப்பா 70 அவுட் ஆஃப் 70 ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல 5 மார்க்ஸ் பார்க்க போறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, 10th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், 5 மார்க் இம்பார்ட்டன்டே போட்டு இருக்கீங்களே, எப்பதான் 2 மார்க் 3 மார்க்? இந்த 5 மார்க் சீரியஸ் சீக்கிரமா முடிச்சிருவோம். இது முடிச்ச உடனே அப்படியே 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி, புக் இன்சைட் 1 மார்க், புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாமே போடதான் போகும். இன்னொரு வீடியோ உங்களுக்கு வரும்போது 12th ஜெனரல் மேக்ஸ்க்கான ஸ்கேன் காப்பி, லாஸ்ட் இயர் 90 அவுட் ஆஃப் 90 எடுத்த ஒரு ஸ்டூடெண்டோட ஸ்கேன் காப்பி, இது ஜெனரல் மேக்ஸ் மட்டும் இல்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வரப்போது ஒரு ஆன்சர் வீடியோ, அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கணும். நீங்க எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாம பார்த்து நீங்க 12th 600 அவுட் ஆஃப் 600 எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது, நம்மளோட இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. அதுக்கு நீங்க நம்மளோட யூடியூப் சேனல்ல என்ன பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கோல்டன் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் 18 லெசன் இருக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல. இந்த 18 லெசன்ல உங்களுக்கு மொத்தமா புக் பேக், புக் இன்சைட், ரொம்ப தெளிவா சொல்றேன், புக் பேக்க மட்டும் கவுண்ட் பண்ணாதீங்க, புக் இன்சைட்லயே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 80 கொஸ்டின் வரும். புக் பேக்லயே 54 58 இருக்கு. அப்புறம் புக் இன்சைட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்ல எடுத்து மொத்தம் 80 கொஸ்டின் கிட்ட மொத்தமா இருக்கு. இந்த 80 கொஸ்டினும் படிச்சாதான் நம்மளால 5 5 மார்க் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லவே இல்ல. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 30 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் படிச்சா மட்டுமே போதுமானது. உங்களால கண்டிப்பா 5 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். ரொம்ப தெளிவா சொல்றேன். இந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே கீழே உங்களுக்கு ஸ்லாடா வந்துகிட்டே இருக்கு. தயவு செய்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ, மிஸ் பண்ணிடாத. இன்னுமே படிக்காம இருக்கியா, இதுக்கு அப்புறமா படிக்க ஆரம்பிச்சுடு. இன்னும் 40 நாள் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. உன் லைஃப வேஸ்ட் பண்ணிடாத, உன் மார்க்க வேஸ்ட் பண்ணிடாத, தயவு செய்து மிஸ் பண்ணிடாத இந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும். இன்னமும் படிக்கலாம், தயவு செய்து இதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிங்க. நேரத்தை தயவு செய்து வீணாக்காது. நாங்க 30 5 மார்க்கையும் நீங்க டெய்லி ஒரு நாளைக்கு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் படிச்சாங்கன்னா கண்டிப்பா ஒரு 10 நாள்ல இருந்து 15 நாளுக்குள்ள உங்களால கொஸ்டின்ஸ் முடிச்சிட முடியும். அதனால நம்ம சொல்லக்கூடிய மட்டும் படிச்சாலே நீங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல 70 அவுட் ஆஃப் கண்டிப்பா 70 ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க சென்டமே ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு எந்த விதமான மாற்று கருத்து. ஏன்னா 1 மார்க் நீங்க பார்த்தா தெரியும், 15 1 மார்க் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல இருக்கு. மேக்ஸிமம் 13 1 மார்க் புக் பேக் தான் வரப்போகுது. ஒரு 2 1 மார்க் தான் புக் இன்சைட் வரும். அந்த 2 1 மார்க்கும் நாங்களே கொடுக்க போறோம். அது புக்
இன்சைட் மார்க்கும் அடுத்த இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் உங்களுக்கு வரதான் இருக்கும். அதனால தயவு செய்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பசங்க மிஸ் பண்ணிடாத. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ, இன்ஸ்டாகிராம் பேஜ் என்ன பண்ணிக்கோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோ. உங்களுக்கு அடுத்து 2 மார்க் 3 மார்க் 1 மார்க் எல்லாமே வரும்போது ஈஸியா நீ சென்டர் எடுக்கலாம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மட்டும் தானா இல்லவே இல்ல. 10th 11th 12th 9th எந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்க சென்டர் எடுக்கணும்னா நம்மளோட சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.